ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லாயிருக்கும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நிஜமாகவே சொல்கிறேன், இந்த ஒரு ஃபீல் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா தான் நம்ம வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்து போகணுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட இடத்துல நம்ம இருந்தால் தான் அதோட இது எல்லாமே நல்லாயிருக்கும். என் மாமியார் வீட்டுக்கு போது கூட எனக்கு வந்து இந்தளவுக்கு வந்து இது இல்லை. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்பா வந்துட்டோம், என் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்துடுச்சு. நிறைய பேர் வந்து நேற்று எவ்வளோ மணிக்கு வந்திருந்தீங்க அப்படி எல்லாமே சொல்லியிருந்தீங்க. நான் ஒடிசா டு சென்னை வந்து ட்ராவல் வாக் வந்து எடுத்திருக்கேன். பார்த்துட்டு வந்துட்டு மறக்காமல் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் வந்து நிறைய பேர் வந்து என்னடான்னா சென்னையில் இது ஒடிசாலே இருங்க அப்படின்னு, சில பேர் வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ரெண்டும் நான் இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் கூட கொஞ்ச நாள் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அங்கே வீடு கட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் அங்கே வந்து போயிடுவேன். அது 1 வருஷத்தில் முடிஞ்சாலும் சரி, இல்லை 2 வருஷத்தில் முடிஞ்சாலும் சரி, அங்கே போய் இருக்கிறது தான் நம்மளுக்கும் மரியாதை இல்லைங்களா? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் நம்ம இருக்கிற இடத்துல இருந்துட்டு தான் ரொம்ப 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 நல்லது. ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். நைட்டு தாங்க வந்து ட்ரெயினே ஏறினது. 7 மணிக்கு தான் அந்த ட்ரெயினே வந்துச்சு. நைட்டு உண்மையாகவே அங்கேருந்து கிளம்பும்போது ரொம்ப டயர்டாக, ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு சுத்தமாக வந்து உடம்பு முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சரியான தலைவலி வேறு இதில். அதுக்கப்புறம் வந்து மேலே கொஞ்சம் இடம் கிடச்சிச்சின்னு சொல்லிவிட்டு இது உட்காரத்துக்கு மட்டும்தான், படுக்கிறதுக்கு வந்து சீட்டு இல்லை. மேலே கொஞ்சம் நேரம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க பார்த்தா திருப்பி இன்னொருத்தவங்க வந்துட்டு கூப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பசி எடுத்துக்கிச்சிங்க. நான் அன்றைக்கி சுத்தமாகவே சாப்பிடவே இல்லை. பசின்னா பசி, அந்தளவுக்கு பசி. என் லைஃப்பில் இந்தளவுக்கு வந்து பசியோடு நான் இருந்ததே இல்லை. அவ்வளோ கஷ்டமாக ஆயிடுச்சு எனக்கு. ஒரு பசிக்குள்ளே கூட என்னால் இது பண்ண முடியல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உடனே வாங்கி நான் வந்து சாப்பிட்டுட்டு இதை வந்து மார்னிங் நைட்டு என்னால் எந்த ஒரு இதுவுமே வீடியோ எடுக்க முடியல என்னால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்ச உடனே எங்களுக்கு வந்து எனக்கு வந்து டிக்கெட் வந்து ஒன்று ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்புறம் நான் வந்து அங்கே போயிட்டேன். அங்கே வந்து கன்ஃபார்ம் ஆனதுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரம் நல்லா போய் படுத்துட்டேன். நைட் சுத்தமாக தூக்கம் வரலங்க. அப்படியே தூங்குறது, கீழே விழுறது. ஏன்னா உட்காரத்துக்கு மட்டும்தான் இடம் இருந்துச்சு. ஸோ அதனால் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டா நான் இந்த வாட்டி ட்ராவலிங்கே வந்ததே. ஆனால் லைஃப்பில் வந்து இனிமேல் சிங்கிளாக எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து என் மைண்ட் செட் வந்துடுச்சு. அப்படி ஒடிசா போகிறேன் அப்படின்னா என் ஹஸ்பண்டோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் எப்போ ஒடிசா போவேன்னு தெரியல. ஆனால் இனிமேல் ஒடிசா வரேன் அப்படின்னா முன்னாடியே நம்ம வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணி நம்ம இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி தொண்டை வேறு சரியில்லைங்க. இந்த மாதிரி டிக்கெட் போட்டு அது அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம். இனிமேல் நம்ம உடனே டிக்கெட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். கன்ஃபார்ம் டிக்கெட் போட்டுட்டு அதுவும் இல்லாமல் நார்மலாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எங்கேயும் போகாமல் நம்ம ஊருக்கு போகிறோமா இது பண்ணுறோமா அதோடு நம்ம வந்து இது பண்ணிக்கணும். ஸோ அதனால் இனிமேல் வர்ற ஒடிசாக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வேறு எங்கே போகிறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் இந்த ட்ராவலில் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க. சுத்தமாக வந்து இந்த வாட்டி வெறுத்த அளவுக்கு ட்ராவல் மாதிரி இந்த வாட்டி நான் வெறுக்கவே இல்லைங்க. அந்தளவுக்கு வந்து வெறுத்துட்டேன். நைட்டு வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் வந்ததுனால, தூக்கம் இல்லாதனால டோட்டலாகவே வந்து அந்த காற்றுக்கு, அந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப கிளைமேட் வந்து இதுவாக இருந்துச்சு. மழை எல்லாமே பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து காலையில் ஒரு 8-9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ தான் இந்த வீடியோ எடுத்தது. அப்போவும் வெயில் வராமல் தான் இருந்துச்சு. ஆனால் இடம் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, பார்க்க அழகாக. அதுவும் அந்த செடிங்க அந்த இதுங்கெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே நல்லா இருந்துச்சு. இயற்கையாக ரசிக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுலேயுமே இது வந்து ஆந்திராங்க. இந்த சைடில் எல்லாமே நெல் வெளிச்சிருக்கிறது எல்லாமே அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ அழகாக, அவ்வளோ நீட்டாக வந்து நெல் விதைச்சிருக்காங்க பாருங்களேன்.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சிங்க. ஒடிசாவில் விட்டு இங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து திருப்பதி மாதிரி இருக்குது. அங்கே கோவிலெல்லாம் இருந்துச்சு. அதுதான் நினச்சிட்டு பார்த்துட்ருந்தேன். எங்கே கரெக்டாக திருப்பதி இருக்குன்னு எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கரெக்டாக சொல்லுங்கள். நானும் வந்து பார்க்கல. ரொம்ப சின்ன வயசில் போனது ஞாபகம் இல்லை இப்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாலம், அதுவும் வந்து தண்ணி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு மேலே நான் வந்து வாய்ஸ் அவுட் கொடுக்கல. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் என்ன ஏது அப்படின்றத. ஆனால் இந்த ட்ராவலிங் வந்து ரொம்ப மோசமாக போச்சுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நூடுல்ஸ் ஆகிட்டு வீட்டுக்கு வந்ததுமே இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் தலை ரொம்ப பாரமாக இருக்குது. சாயந்தரம் ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு நாளைக்கு ஃபுல் ஸ்டடி ஆகிடுவேன். சரி, ஓகே, பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸ்டாண்டுக்கு வந்துட்டேங்க. கிட்டத்தட்ட வந்து 2 மணி ஆக போகுது. என் லைஃப்பில் இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு, அதுவும் இவ்வளோ லேட்டாக 2 நாள் எனக்கு வந்து தூக்கமே இல்லைங்க. நிஜமாவே ட்ரெயின்லேயும் ஒழுங்காக தூங்க முடியல, பஸ்ஸில் வந்து சொல்லவே முடியாது. இப்போ தான் வந்து வீட்டுக்காருக்கு வந்து ஃபோன் பண்ணேன். சரி நான் முன்னாடியே வரேன்னு சொன்னார். நான் தான் வேண்டாம் இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து வாங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியல இருட்டில் பஸ்ஸு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பேக் கேமரில் இப்போ காட்டுற பாருங்கள். டோட்டலாக உசுறு சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. என்றைக்கு அப்படி ஃபீல் ஆகாதான்னு தெரில. பாருங்கள் பஸ் வந்து அங்கே நிறுத்திருந்தாங்க. அங்கே ஒரு பஸ்ஸு நிற்கிது பாருங்கள். அங்கே இன்னும் கடைங்கெல்லாம் ஓப்பனில் தாங்க இருக்குது. குளிருதுங்க, குளிருது. கிளம்பிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்க்குறேங்க. ரொம்ப குளிராக இருக்குது, சுத்தமாக முடியல. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்க்கலாம். யாருமே இல்லாத வீட்டில் நாங்கள் மட்டும் நம்ம போயிட்டுருக்கோம். இது வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கான வழிங்க. ஸோ நைட் டைமில் எடுக்கலாம். பட் அங்கே நாய்ங்க இருந்துச்சுன்னு உள்ளே போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த வழி தான் அங்கே லாஸ்ட்டாக வீடு இருக்குது. அங்கே தான் வந்து போயிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வந்தார். வந்த உடனே என்னால் ரொம்ப சாப்பிட முடியலைங்க, வயிறு வேறு ஏறிதுன்னு சொல்லிட்டு, சரி நான் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மெடிசன் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். மெடிசன் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க, சுத்தமாக முடியல, கை காலெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னு சொன்னதுமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே எனக்கு டோட்டலாக கவுண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் 2 நைட்டு, ஆமாம் 2 நைட்டு ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. அதுவே வந்து என் ஹஸ்பண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அங்கே எங்கள் ஊர்லேருந்து எங்கள் வீட்டிலேருந்து புவனேஸ்வர் வந்து போயிட்டு அப்படி நான் வந்து பெங்களூர் சைடாக வந்திருந்தேன் அப்படின்னா 2.5 மணி நேரத்தில் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டுருப்பேன். ட்ரெயின்லேருந்து இறங்கி வீட்டுக்கு வரத்துக்கு. அதுவே சென்னையிலேருந்து கோயம்பேட்டுக்கு போய் கோயம்பேட்டிலேருந்து இங்கே வந்து, அதுவும் எப்படின்னா இந்த வாட்டி ஒசூருக்கு டைரெக்டாக வந்து எனக்கு பஸ் கிடைக்கல. கிருஷ்ணகிரிக்கு போய் கிருஷ்ணகிரியிலேருந்து ஒசூர் பஸ் ஏறி அங்கே 1 மணி நேரம் கிட்டத்தட்ட வந்து எனக்கு 6 மணிக்கு ஏறினவன் நான் 2 மணிக்கு தான் வந்து ரீச்சே ஆனேன். அவ்வளோவுக்கு வந்து எனக்கு இந்த ட்ராவலிங்கும் சரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வெறுத்துடுச்சு. இனிமேல் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே மைண்டில் போட்டு இது பண்ணிக்கூடாது. இனிமேல் எதுவுமே மற்றவங்களுக்காக எதுவுமே பண்ணக்கூடாது, எனக்காக தான் இனிமேல் நான் வந்து பண்ணிக்கணும். ஓகே, பாய் எல்லாருக்கும். நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு வீடியோவில் வந்து என் மாமியார் எனக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத மறக்காமல் வந்து காமிக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குங்க, அதை நான் நாளைக்கு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பாய் எல்லாருக்கும்.